கல்வி கடனை அடைப்பது. இந்த கல்வி கடன் அடைப்பது என்பது தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்க. ஆனால் அது படிக்கிற மாணவர்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது பெரிய விஷயம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 500 மேற்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிரப்பல. இவங்களுக்கெல்லாம் என்ன மானத்தோடு எந்த முகத்தோடு பேசுறாங்க? உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் தேர்தல் பொறுப்பாளர் விலகியிருக்காரு. தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் தலைவராக இருந்து விலகினாரே, இப்போ இதுலேருந்தும் விலகியிருக்காரு. பிஜேபியில இருந்தும் விலகிறதுக்கான வாய்ப்பு. பிஜேபியில் இருந்தாரா அவரு? நில்லுங்கன்னா நான் சூலூர்ல நில்லுங்க அப்படிங்காங்க. சூலூர்ல போய் நின்னா அங்க இவர் தன் சமூகம் நினைக்கக்கூடிய பொங்கலாளர் சமூகம் 28 விழுக்காடும், இவருக்கு ஓட்டு போடவே மாட்டாங்கன்னு சொல்ற அகமுடையார்கள் 20. திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்றாலும் திமுக எதிர்ப்பில் படுவேகமாக இன்னைக்கு பிரபலமாக கொண்டு போயிட்டு இருப்பது விஜய். ரெஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அதிமுக 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. 2000 முதியோர் பென்ஷனு, அப்புறம் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான சில திட்டங்களும் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது கவர்ச்சிகரமான என்று சொல்வதை விட அது பழகி போச்சு இல்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 500 மேற்பட்ட வாக்குறுதிகள் யாரும் நினைவு வைக்க முடியாது. நம்ம மட்டும் நிறைய வாக்குறுதி 500க்கு மேலே கொடுத்துட்டோம். 505 540 என்ன உங்களுக்கு யாபமாக இருக்கு என்ன கேட்குறதுக்கு? இதுதான் வேலையா? என்ன மனப்பாடம் படிச்சுக்கிட்டு தேர்வு எழுத வந்தாங்க ஜனங்க. ஏதோ அன்றைக்கி போய் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற ஜனம். நான் அப்படி போட்டது நாங்கள் 90 விழுக்காடு எட்டி விட்டோம் நாங்கள். அப்புறம் எட்டில் எல்லாரும் போராட ஆரம்பிச்சோன்னே நாங்கள் 42 விழுக்காடு தான் எட்டியிருக்கிறோம். சீக்கிரம் எட்டி விடுவோம் அப்படின்னு இந்த வரப்போகுது தேர்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 1000 ரூபா கொடுப்பது மற்றது எல்லாமே செஞ்சாங்க. அப்போ இவர்களும் கவுண்டரா பதிலுக்கு இவ்வளோ கொடுப்போம் நாங்கள் என்று சொல்வதோ என்ன. அதே போல் கல்வி கடனை அடைப்பது. இந்த கல்வி கடன் அடைப்பது என்பது தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்க. ஆனால் அது படிக்கிற மாணவர்களுக்கு தான் தெரியும். அதாவது கல்வி கடன்லாம் எவனும் அடைக்கிறது இல்லை. வங்கிக்காரன் கழுத்தை நெரிச்சிருவான். அதை வாங்கிட்டு அவங்க படும்பாடு. வாங்கின உடனே வாங்கி கல்வி படித்த உடனே வேலை கொடுத்துருதியா? உன் அரசாங்கத்துக்கு துப்பு இருக்கா? வேலை கொடுக்க. ஒன்றிய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி, துப்பு இல்லாத பயிலுக்கு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு வேலை கொடுப்பதற்கு வழி இல்லை, வக்கு இல்லை. ஏன்னா இங்கே படித்தவனுக்கு சும்மனாச்சு நீ மஷ்ரூம் க்ரோத் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்னு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வளர்த்து விடுவது என்ன புற்றீசலைனா, அதில் காசு அடிப்பது, அதையும் கொள்ளையடிப்பது. அதற்கு பிறகு காலி பணியிடங்கள் 27,760 காலி பணியிடங்கள் இருக்கிறதுன்னு 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் நிறைவேற்று என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய மாநில SC/ST அரசு ஊழியர்கள் சங்கம் போட்ட கூட்டமைப்பு போட்ட என்ன வழக்கில் பதில் சொல்லியிருக்கு தீர்ப்பு. இதுவரை நிரப்பல. இவங்களுக்கெல்லாம் என்ன மானத்தோடு எந்த முகத்தோடு பேசுறாங்க அரசியல்வாதிகள்? அப்படி இருக்கும் பொழுது வேலை கொடுப்பது என்பது பெரிய விஷயம் அது சொல்றாங்க. அப்போ இதுல என்னன்னு சொன்னா, ஏற்கனவே வாக்குறுதிகள் என்றால் சும்மனாச்சுந்தான். அதை எல்லோர்கிட்டையும் மனுவை வாங்கி இந்த பாருங்க. இந்த நாங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் பொழுது, ஆரம்ப பள்ளி படிக்கும்போது ஒரு மேஜிக் மேன் வருவார். ஸ்கூலில் எல்லாரும் கைதட்டி மேஜிக்னா எல்லாரும் போய் உட்காந்துருவோம் வகுப்புக்கு போகிறதுனால. உடனே அவர் பார், இதான் பெட்டி, பூட்டுறேன் பார்த்துக்கிட்டீங்களா, பூட்டியாச்சா பார் அப்படிம்பாரு. சாவியை தூக்கி எறிஞ்சிடுறேன் அப்படிம்பாரு. அப்புறம் அந்த பக்கம் பாருன்னா அப்படியே வந்துடுவாங்க வெளியே, அதை உள்ளே போட்டுனாங்க. அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு ஒருத்தர் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இந்த பார் உங்கள் மனுவெல்லாம் இந்த போட்டாச்சு, முடியாச்சா, பார்த்துட்டிங்களா எல்லாரும்? அப்படியே மேஜிக் மேன் மாரி பூட்டியாச்சா, பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த மேஜிக் பெட்டி என்ன ஆச்சு, அந்த மனுக்கள் எல்லாம் என்ன ஆச்சு, நாங்கள் கொடுத்ததெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் அப்படியே கண்ணீர் விட்டு கம்பளையாக நிற்கிற ஒரு ஏற்பாட்டில் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றவில்லைன்னு இப்போ சொகுசாக சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நீட்டை நாங்கள் நீக்க முடியாது, முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னோம் என்றால் நாங்கள் ஒன்றிய அரசியல் ஆட்சிக்கு செய்வோம் என்று நினைத்தோம். வரவில்லை, செய்யவில்லை.
அப்படின்ட்டுலாம் சொல்லும்பொழுது அடப்பாவி இப்படி ஏமாத்துறது. அப்போ அந்த பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர்றேன்னு வாக்குறுதி கொடுத்து நீங்க செய்யலை என்றும் விஜய் வந்து திருவாரூரில் பேசுகிறார். புரியுதுங்களா? பேசலைன்னு சொல்ல முடியாது. அப்போ இவர் பேசினா பிரபலம் ஆயிடுது. ஏன்னா உச்சபட்ச நடிகர். ரஜினிகாந்த் பேசினாலும் பிரபலம் இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி தான் ஆயிடுது. ஆனால் அவர் என்னதான் சொன்னாலும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அது பேப்பர்லேயே காட்சியோடத்துலேயே வந்தால் அந்த நேரத்தில் தான் கவனிக்கப்படும். இப்படியாக பரப்புரையிலேயே வேறுபாடுகள் இருக்குது, பரப்புரை வடிவங்களிலும் வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து இந்த கட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் தேர்தல் பொறுப்பாளர் வந்து விலகியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து ஃபஸ்ட் தலைவராக இருந்து விலகினாரு, இப்போது இதுலேருந்தும் விலகியிருக்காரு. பிஜேபியிலேருந்தும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? பிஜேபியில் இருந்தார் அவர். பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தால் பிஜேபி கொள்கைகளை பேசணும்ல. பிஜேபி கொள்கைகளை அவர் என்றைக்குமே இந்துத்துவா பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவர் திமுக எதிர்ப்பு மட்டும் பேசினார் இல்லையா? அப்போ அவருக்கு அணி திரண்டதோ, அவருக்கு கவனிக்கப்பட்டதோ, அவருக்கு செல்வாக்கு திரண்டதோ எல்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும்தானே. பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் மூலமாக என்ன இந்திய நாட்டை எப்படியும் சாதி மத ரீதியாக பிளவுபடுத்து, அதன் மூலம் ஆளு என்பதற்கான வேலையை அவர் செய்யவே இல்லை. ஒரு விசுவாசமாகவே இல்லை போல இருக்கு. அப்படி அவர் செய்து கொண்டு வந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்றாலும் திமுக எதிர்ப்பில் படுவேகமாக இன்னைக்கு பிரபலமாக கொண்டு போயிட்டு இருப்பது விஜய். அங்கே போயிடுச்சா? அப்போ பிஜேபியே தன்னுடைய ஏற்கனவே அது அவ்வளவு இருக்குது இவ்வளவு இருக்குதுன்னு மக்களவைக்காக வந்த வாக்குகளை மாநில தேர்தலுக்காக என்று மடை மாற்றி பொய் சொல்லி, என்ன தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களுக்கு தெரியும், மக்களவைனா வேற மாதிரி ஓட்டு போடுவேன், மாநில தேர்தல்னா வேற மாதிரி ஓட்டு போடுவேன். ரொம்ப கவனமான மக்கள். நம்ம மக்கள் சாதாரண மக்கள் கிடையாது, விவரம் இல்லாதவங்களாம் கிடையாது. என்ன வெறும் காசு கொடுத்து வாங்க முடியாது, அவங்கள அறிவுபூர்வமாக செய்வேன். அப்படிப்படும் பொழுது அப்படி பொய்யெல்லாம் சொல்லி எங்களுக்கு இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கேன்னு அதில் டொப்புன்னு ஓட்ட விழுந்துட்டா, விஜய் வந்ததுனால அதுக்கு மேலே போயிட்டா, அப்போ இவன் நமக்கு ஓட்டும் இல்லை, இந்த கட்சியில் நம்ம மாநில தலைவரும் இல்லை, வசூல் பண்ணிக்கலாம் அங்கங்கே கோடிக்கணக்காக சேர்த்துக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸே அவரை முத்திரை ஊத்துற மாதிரி நமக்கு என்ன தெரியும்? ஏன்னா நமக்கு தெரியும் அங்கே கோயம்புத்தூரில் வந்து பாக்கு தோட்டம் வாங்கினது தெரியும்னு வைங்களேன். ஏன்னா அப்படி வந்து வாங்கி அப்படியெல்லாம் பொருள் சேர்த்த வருவாயும் வராது மாநில தலைவராக. இல்லை எம்பி சீட்டுக்கு நிற்கும்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் போய் வசூல் பண்ணலான்னா அதுவும் முடியாது. நில்லுங்கன்னா நான் சூலூரில் நில்லுங்க அப்படிங்காங்க. சூலூரில் போய் நின்னா அங்கே இவர் தன் சமூகம் நினைக்கக்கூடிய உங்கள் சமூகம் வந்து 28 விழுக்காடும், இவருக்கு ஓட்டு போடவே மாட்டாங்கன்னு சொல்கிற அகமுடையார்கள் 22 விழுக்காடு இருக்காங்க எனக்கு தெரியும். அப்போ அங்கேயும் போய் நின்று நமக்கு அதுவும் போகாது. இப்போ நம்ம மாநில தலைவர் இல்லாதனால நிற்கிறோம் தேர்தல்னு சொல்லி வசூலும் ஆகாது. இவ்வளவு சிந்திச்சாரா நமக்கு தெரியாது. அதனால அவர் விட்டுட்டு போறான்டா சாமி அப்படின்னா லாபமே இல்லாத வணிகத்தை ஏங்க செய்யணும் என்பதுதான் எனக்கு புரியும். மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எஸ்ஏஆருக்கு எதிராக தேர்தல் ஆணையம் மீது எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ்ஏஆரில் ஏதாவது குளறுபடி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு இல்லை. எஸ்ஏஆரில் குளறுபடினா எஸ்ஏஆர் வருவதற்கு முன்னால் குளறுபடி இல்லாமல் இருந்துச்சா? இறந்தவர்களை பூராக தக்க வைத்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு 2 பெரிய கட்சி தான் இருக்குன்னு, 2 பேருக்குள்ளையும் வாக்குச்சாவடியில் பூத் கமிட்டியில் என்ன பேசுவாங்கன்னு வெளியே உள்ள உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியும். அதாவது மதியம் 2 மணி 3 மணி வர, 6 மணிக்கு முடியுது, 5 மணிக்கு முடியுதுன்னா வாக்குப்பதிவு 3 மணி வர எவ்வளோ விழுக்காடு வந்திருக்குன்னு பார்த்தா 45 விழுக்காடு இருக்கும். உடனே அங்கே பேசுவாங்க, என்ன செய்ய சார் நிறைய போகலாம் ஆகலை, ஒரு 65 விழுக்காடாவது இருந்தால் தானே, சரி மீதம் இருப்பதை நமக்குள்ளே பேசிக்குவோம், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி போட்டுருவோம் போடுவாங்க. சரின்னு சொல்லுவாங்க அதிகாரிகள். புரியுதுங்களா? இப்படி வந்து பிரிச்சுக்கிறது தமிழ்நாடு எங்கும் நடந்தது. செத்தவர்களை நிறைய பேர் வச்சுக்கிட்டு உயிருடன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் அதிகமாக காட்டினா தான் பெரிய கட்சிகளுடைய தொண்டர்களுக்கு தங்கள் கட்சியிடம் சொல்லி இவ்வளோ ஓட்டு இருக்கு எங்கள் பூத்தில், அதனால அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னா இவ்வளோ தாங்க அப்படின்னு அதில் ஒரு பகுதி நல்லா எடுக்க முடியும். அதனால 2 கட்சியிலுமே கரப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே பெரிய கட்சிகள் 2 இருந்தால் இப்படி தான். இப்படி வந்து கரப்ட் ஆகும் பொழுது உள்ள நம்பர் என்பதெல்லாம் வைத்து கொண்டு தான் போலி வாக்காளர்களும் சேர்ந்து நாட்டில் நடமாட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த இருந்ததில் ஒரு எஸ்ஐஆர் வரும்பொழுது அது தெரியுமா, அது கராராக பிடித்தால் அப்படிலாம் ஒன்றும் பிடிக்கல. இப்பவும் இறங்கி அவங்கெல்லாம்
இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதை காட்ட முடியும். நான் கீழே தான் நிற்கும். நாங்கள் மக்களோட அந்த தொண்டர்களுடன் தான், அவங்க தான் முன்னோடிகளாக இருப்பாங்க, பெரிய கட்சி தொண்டர்கள். அப்படி இருக்கும் பொழுது பெருசாக அதை சொல்ல முடியாது. ஆனால் பீகாரில் முதல்ல கொண்டாடும் பொழுது அவன் திட்டமிட்டு என்ன பண்ணான்னா, அதில் திட்டமிட்டு அவன் மூல வளர்ச்சியிலையோ, நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் மூல வளர்ச்சி இருக்குன்னு நினச்சா நான் நினைக்கல. நிறைய படித்தா மூல வளர்ச்சி, படித்தாதான் மூல வளர்ச்சி இருக்காது. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாதுல்ல அவனுக்கு, புத்தக புழு தானே. அதனால அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆனவங்களெல்லாம் எடுக்கக்கூடாது, இடம் பெயர்ந்து போனவர்கள். ஏன்னா உங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் விடாமல் பொருளாதாரத்தை சீரழிச்சு விட்டிய, உழைக்கும் மக்களுக்கு எந்த வேலை உத்தரவாதமும் இல்லை, விவசாயத்தை அழிச்சு விட்டிய, அதற்கு பிறகு தொழிற்சாலைகளையும் நலிவடைய வைக்கிய, சிறு குறு தொழிற்சாலைகளையும் எந்திக்க விடாமல் செய்கிறிய. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையான மக்கள் இடம் பெயர்ந்து போய் தானே வேலைக்கு போவேன். வெங்காயம், நான் தேர்தல்காரன் வந்துட்டேன், அதுக்காக நீ பழைய வீட்லேயே இரு அப்படின்னு அவன் எப்படி இருக்க முடியும்? அவன் பூவாக்காக போய்த்தானே அவனை. அப்படி இடம்பெயர்ந்து போனவர்களை எல்லாம் என்ன வெட்டி விடுவதற்கான கேள்விகளை போட்டால் அவங்க எல்லாம் ஒட்டி வர முடியாமல் ஆயிரும். அதில் என்னன்னா, யார் இடம்பெயர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த நாட்டில்? ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், என்ன தலித் மக்கள், அப்புறம் இஸ்லாமிய மக்கள் பெருவாரியாக ஏழ்மையாக இருப்பவர்கள் தான் இந்திய துணை கண்டமைங்கம் என்று இஸ்லாமியர்களுக்காக ராஜேந்திர சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியே போட்டதில் தலித் மக்களை விட பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் உள்ளவர்கள்னு சொல்லி ஒரு நீதிபதியே கொடுத்துட்டாரு ஆய்வு. அவர்கள் இவங்கள தானே இடம்பெயர்ந்து போகிறவங்க. அப்போ அவர்களெல்லாம் எங்களுக்கான வாக்குகள் என்று காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சியோ சொல்வது என்பது இல்லை ஒரு நியாயம் இருக்குது. அப்போ எங்கள் வாக்குகளை வேணும்னே திட்டமிட்டு பண்ணிட்டாங்க என்று அவங்க குரல் கொடுத்தாங்க. உண்மை என்னென்னா, ஒரு விவர குறைவினால அதிகாரிகள் அதிகார மமதையில் ஏதோ கேள்விகளை தயார் பண்ணிக்கிட்டு இந்த யதார்த்தமான இடம்பெயர்ந்த விஷயத்தை புரியாமல், தமிழ்நாட்டிலையும் நீங்கள் எஸ்ஐஆர் பிரச்சனையில் பார்க்குன்னா, அந்த இடம்பெயர்ந்தவர்களுக்கெல்லாம் வீட்டு வாடகைக்கு மாறினவங்க அவங்களுக்கெல்லாம் தான் சிக்கலே இருந்துச்சு. அப்போ அது கொண்டு வந்ததுனால தான் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு தேர்தல் ஆணையத்தை ஒரு குட்டி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத, 2003 எங்கே இருந்தியோ, உங்கள் அப்பா எங்கே பிறந்தாரு, உங்கள் அப்பா எந்த வீட்டில் இருந்தார், உங்கள் அப்பா எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார், ஐயா அதெல்லாம் தெரியாதுயா, யாவும் இல்லையா, இதுதானே சனம். நாளைக்கு காலையில் கஞ்சிக்கு வழியில் அளவு வேலை கொடுக்க மாட்டாங்கயா. இப்படி ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு வெக்க மானம் இல்லாமல் ஒரு ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள், தேர்தல் ஆணையம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன அந்த மக்களை தொல்லப்படுத்துகிற மாதிரியும் துன்புறுத்துகிற மாதிரியும் அடக்கிற மாதிரியும் உனக்கு வாக்குரிமை உண்டா? கிடையாதா? நீ யாரு? உழைக்கும் மக்கள் உழைச்சித்தான் நாடு உருவானது. வெங்காயம், அதனால தான் நீ அதிகாரியை போய் உட்காருனீங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணுறீங்கன்னா அது பாதிக்குதே என்பது தான் நாம் பார்ப்பது. அதனால் யதார்த்தத்தில் இவர்கள் திட்டமிடாட்டாலும் அவர்கள் மூளை அப்படித்தான் வேலை செய்யும். ஒரு திட்டமிட்ட போர், இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள் மீது ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா பாராளுமன்ற அரசியல்வாதிகளும். இதுதான் நாங்கள் பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது அதில் வரக்கூடிய கோளாறு தான் இது. அதுதான் தமிழ்நாட்டிலையும் இடம்பெயர்ந்து வாடகை வீட்டு மாறியாச்சுன்னு சொன்னால், இவன் நம்மளால் எப்படியோ விவரமாக இருக்கா தெரியுமா, படிக்காதவங்க கூட போய் அலைஞ்சு, யாருங்க பிஎல்ஓ நீங்கள் பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணேன், படித்தோம் அப்படியே திமிரில், நாங்கள் ஆன்லைனில் பார்த்துக்குறோம், நாங்கள் ஆணைக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் விசாரித்து நாங்கள் வீடு மாற்றிருக்கோங்க அப்படிங்களா, இந்த முறை பழைய வீட்லேயே போட்டுனா எழுதி கொடுத்துட்றோம், அங்கேயே இந்த முறை வாக்குச்சீட்டு போட்டுக்கிடுறோம், அடுத்த முறை இந்த வீடு புதிய வீடு மாறியதை எழுதி கொடுத்துட்றோம், இங்கே எங்களுக்கு வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். பொறுமையாக கேட்க மாட்டான். இவன் பெரிய இதுலேருந்து வந்தவன், வானத்துலேருந்து குதித்தவன். படித்தவன் பூரா இப்படி தான் மனோநிலை. அதனால் படித்தவங்க நிறைய பேர் வீடு மாற்றிட்டு வாடகை வீடு போனவன் தான் எஸ்ஐஆரில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு தனிமனித குணங்களும் கூட, குடும்பங்களுடைய வர்க்கங்களுடைய குணங்களும் கூட இதில் எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனாலும் கிரவுண்ட் கீழே வர இருக்கக்கூடிய நிலைமையை புரியாத ஒரு தேர்தல் ஆணையமோ, நிலைமையை புரியாத நீதிமன்றங்களோ, நிலைமையை புரிந்து கொள்ள மறுக்கும் அரசியல் கட்சிகளோ அதிகாரிகளோ இந்த நாட்டை தொடர்ந்து ஆள்வதற்கு உள்ள தகுதியை பெறவில்லைன்னு காமிக்கிறாங்க நமக்கு. நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.